அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஓகேவா? ஓகே. இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாவலரேறு என்ற அடைமொழிக்கு உரியவர் பெருஞ்சித்திரனார். அந்த பெருஞ்சித்திரனார் பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் கன்டென்ட். ஓகேவா? ஸ்கூல் புக்கு, நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் பார்க்க போறோம். பிளஸ் அவுட் சோர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் பத்திய கன்டென்ட் ஃபுல்லா முடிக்க போறோம். இந்த ஒரு வீடியோவிலே. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரிப்பீட்டடா வந்த விஷயங்கள் தான். ஓகேவா? 3 ஓல்ட் புக், நியூ புக், அவுட் சோர்ஸ். 3த்துலயும் சேம் கன்டென்ட் தான். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா அவுட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க. பெருஞ்சித்திரனார். ஓகேவா? சோ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, ராசமாணிக்கம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? துரை ராசமாணிக்கம். துரை என்பது அப்பா பேரு. ஓகேவா? ராசமாணிக்கம் சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பாவலரேறு என்பது அவருடைய அடைமொழி. ஓகேவா? சிறப்பு பெயர்ன்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் என்ன அப்படின்னா 10/3/1933 இருந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படின்ற ஊர்ல பிறகுறாரு. இவர் மாணவ பருவத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தை எனும் ஒரு கையேடு நடத்துறார். ஏடுகள் என்பது என்ன? ஏடு என்பது நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஏடு என்பது அது வந்து சொல்லுவாங்க. ஏடு என்பது ஒரு வகையான ஒரு செய்தித்தாள் மாதிரி வரும். இப்போ குழந்தை என்ற ஏட்டை நடத்தியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அது மட்டும் இல்லாம அருணமணி என்ற பெயர்ல மலர்காடு என்ற கையேடு நடத்தியவர். ஓகேவா? அருண அருண அருணமணி அவர் பேரு. அருணமணி என்ற பெயர்ல மலர்காடு என்ற ஒரு கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இதெல்லாம் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மல்லிகை, பூக்காரி போன்ற பாவியங்களை பள்ளி பருவத்தில் எழுதிட்டு இருக்காரு. ஓகேவா? பாருங்க, இவரு ரொம்ப ரொம்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தமிழ் மீது ரொம்ப பற்று கொண்டவர். இவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியினுடைய சிறப்பையும், தமிழ் மொழியினுடைய வளத்தையும் குறிப்பிட்டிருப்பார். பாருங்க, எப்படி இந்த ஆர்வம் தோன்றுச்சுன்னு பாருங்க. பள்ளி பருவத்திலேயே அவர் வந்து ஒரு பாவியங்களை எழுதியிருக்காரு. சரியா? என்னென்ன பாவியங்கள் அப்படின்னா, மல்லிகை, பூக்காரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன். 1950ல சேலம் நகராட்சி கல்லூரி. ஓகேவா? சேலம் நகராட்சி கல்லூரியில தேவநேய பாவலர்கிட்ட தமிழ் கத்துக்கிறார். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். தேவநேய பாவலர் சிலம்புல இருக்காரு நம்ம கூட. ஓகேவா? அவர பத்தி படிக்கணும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. 1950ல ஓகேவா? சேலம் நகராட்சி கல்லூரியில தேவநேய பாவலர்கிட்ட தமிழ் கத்துக்கிறாரு. ஓகேவா? 1959ல 1959ல தென்மொழி அப்படின்னு ஒரு இதழை ஆரம்பிக்கிறார். 59ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இவர் என்ன பண்றாருன்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில அடைக்கப்படுறாங்க. இத கேட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு எந்த சிறையில அடைச்சாங்க அவர? அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலூர் சிறை. இப்படி இருக்கும்போது தான் அவர் வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் ஐயை எனும் ஒரு காவியத்தினுடைய முதல் பகுதி எழுதுறார். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. பெருஞ்சித்திரனார் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. கலந்து கொள்ளும்போது அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கைது பண்ணி வேலூர் சிறையில அடைக்கிறாங்க. அந்த வேலூர் சிறையில் இருக்கும் பொழுது ஐயை என்னும் ஒரு காவியத்தின் முதல் பகுதி. ஓகேவா? முதல் பகுதியை என்ன பண்றாரு? எழுதி முடிக்கிறாரு. சிறையிலிருந்து வெளிய வந்ததும் தமிழ் சிட்டு ஓகேவா? என்ற ஒரு இதழையும் ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தென்மொழி இது ஒரு இதழ், தமிழ் சிட்டு 2வது இதழ். ஓகேவா? கையெழுத்து ஏடு வந்து 2. ஓகேவா? 1 மலர்காடு, இன்னொன்னு குழந்தை. ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். அடுத்து ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னா 1972 72ல வேற சொல்லலாமா? அதாவது 72ல என்ன பண்றாரு அப்படின்னா, தென்மொழி கொள்கை செயல்பாட்டு என்ற ஒரு மாநாட்டை நடத்துறாரு. ஓகேவா? தென்மொழி ஓகேவா? தென்மொழி கொள்கை செயல்பாட்டு அப்படின்னு ஒரு ஒரு மாநாட்டு தலைப்பில வச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு. ஓகே. இந்த 72ல தான் ஏடிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் 1972ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 1972 ஆ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆசிரியரான யாரு? பாவணர். தேவநேய பாவணர். இப்போ அந்த தேவநேய பாவணர் வந்து அகர முதலிய வந்து ஆய்வு செஞ்சு வெளியிடுவார். அதாவது சொற்பிறப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்பிறப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகராதியை வந்து திட்ட இயக்குனரா அவர் இருப்பாரு. அந்த அந்த திட்டத்துக்கு தொகுப்பு பொருளுதவி செய்யும் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. யாரு? பெருஞ்சித்திரனார் அவர்கள். யாருடைய ஹெல்ப் பண்றாரு? யாருக்கு? தன்னுடைய தமிழ் ஆசிரியரான
பாவனருக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன பேரு? திட்டத்தின் பேர் என்ன? பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்குறாரு. எதுக்காக? பாவனர் வந்து சொற்பிறப்பியல் அப்படின்னு ஒரு அகராதியினுடைய திட்ட இயக்குனரா இருக்காரு. அந்த திட்டத்திற்கு இவர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இன்னொரு முறை ஜெயில போடுறாங்க. நெருக்கடி நிலை ஏற்படுது. நெருக்கடி நிலையின் போது ஸ்டேட் எமர்ஜென்சின் படி ஆட்சி கலைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்றாங்க? மாநில நெருக்கடி வந்து அலோவ் பண்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க? திரும்ப கைது பண்றாங்க. அந்த கைது பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, ஐஐ இருக்கு இல்லையா? ஐஐ இங்க எழுதல. ஐஐனுடைய 2ஆம் பகுதியை வெளியிடுறாரு. எழுத்து முடிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போகும்போது, வேலூர் ஜெயிலுக்கு போகும்போது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு உள்ள போகும்போது ஐஐனுடைய முதல் பகுதி. 2வது முறையாக எமர்ஜென்சி பீரியட்ல இவர் ஜெயில போடும்போது ஐஐனுடைய 2ஆம் பகுதி வெளியிடுறாரு. ஓகேவா? எழுதி முடிக்கிறாரு, வெளியே வந்து வெளியிடுறாரு. அடுத்து நூல்களை தொகுத்து கனிச்சாறு அப்படின்னு தொகுத்து 1979ல 3 தொகுதிகளாக வெளியிடுறார். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் 1981ல உலக தமிழின முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவுறார். ஓகேவா? உலக தமிழின முன்னேற்ற கழகம், ஓகேவா, என்ற அமைப்பை நிறுவுறாரு. அடுத்து 1982ல தமிழ் நிலம் என்ற ஏட்டை தொடங்குறாரு. ஓகேவா? தமிழ் நிலம் என்ற ஒரு ஏடை தொடங்குறாரு 1982ல. அதுக்கப்புறம் இறந்துருவார். 82க்கு அப்புறம் இறந்துருவார். அவர் நூல்கள் பார்க்கலாமா? கிட்டத்தட்ட அவர் வந்து அறுபருவ திருக்கூத்து, இட்ட சாபம் முட்டியது, உலகியல் 100, கழுதை அழுத கதை, கனிச்சாறு, கொய்யா கனி, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, நூற்றாசியம், பாவிய கொத்து, மகபுகுவஞ்சி, வாழ்வியல் 30 அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 35 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஓகேவா? இவருடைய காலம், மறைவு காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1995ல இருந்து மறைஞ்சிடறாரு. ஓகேவா? அடுத்து இவருக்கு என்ன பண்றாங்கன்னா, சென்னை மேடவாக்கம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில பாவலரேறு தமிழ் களம் அப்படின்னு ஒரு நினைவகம் வந்து அமைச்சிருக்காங்க தமிழ் அரசு. ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில மேடவாக்கத்துல இருக்கு. இது வந்து வெளியிருக்கிற கண்டென்ட். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th புக்ல இவர் பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அதை பத்தி பார்த்தலாமா? அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாட்டு பார்க்கலாமா? இந்த பாருங்க, அழகா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். கொஞ்சம் பெருசா வைக்கலாம். அழகா இருக்கும் பாட்டு. படிக்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும். தமிழ் வந்து எந்த மாதிரி ஒரு லைக் பண்ணி எழுதிருப்பா சொல்லிட்டு பாருங்களேன். சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள். சின்ன குழந்தை எப்படி அழகா சிரிக்கும், அந்த சிரிப்பை போன்றவள் தமிழ். பழுத்த நரையின் பட்டறிவுமானவள். பழுத்த நரைனா என்ன? ஏஜ்டு பர்சன்ஸ், மூத்த குடிங்க. பட்டறிவுனா அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவப்பட்ட விஷயங்களை பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டறிவும் மாணவள் தமிழ் தான். வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவையும் கவிதையாக கொண்டவள். வானத்திற்கும், வானம் எவ்வளவு உயரம் தெரியாது, வானம் பூமிக்கு இடைப்பட்ட யாவையும் கவிதையாக கொண்டவள் தமிழ். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கண்டாக்குபவள். புரியுதா? அது பாருங்க. உணர்ந்து கற்றால், நம்ம அறிவை கொண்டு உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கண்டாக்குபவள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அப்போ இந்த நுழையும் முன்னே எவ்வளவு அழகான ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல? ஓகே, பார்க்கலாம். பாட்டு பார்க்கலாமா? சூப்பராக பாட்டு இருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு 2 பகுதியை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அழகார்ந்த செந்தமிழே. தமிழை வந்து அழகுன்ற சொல்றீங்க பாருங்களேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. புரியுங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடலை கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. திரும்ப அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிர்ந்த நறுங்கனியே, குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே.
தென்னன் மகளே. தென்னன் மகன் யாரு? தென்னாட்டி ஆளும் மன்னன் சோழருடைய மகளே. திருக்குறளின் மாண்புகழே. என்றும் பார்ப்பத்தே 10 பாட்டு. எண்ணும் தொகையே 8 தொகை. நற்கணக்கே நற்கணக்கே. மண்ணுள் மண்ணுஞ்சிலம்பே சிலப்பதிகாரம். மணிமே மணிமேகலை. மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோம். முடித்தாழ அப்படின்னா தலை குனிந்து வணங்குகிறோம். பாட்டு அவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல். சரியா? அடுத்த வரி பார்க்கலாம். சிப்பரிய நின் பெருமை. அதாவது தமிழ் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாடல் என்பதை நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு பாருங்க. செந்தமிழே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். எப்படி சொல்லுவேன்? என் நாக்கு எப்படி உரைவிக்கும்? நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்? முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும். முந்தைனா பழசு. முந்தைய தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். வேறார் புகழுரைனா அயல் நாட்டவருடைய புகழுரைன்னு சொல்லுவாங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணமூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல. அது போல யாம் அப்படின்னு வச்சுக்கலாம். வேணா இது பாருங்க. செந்தமிழ் செந்தாமரை தேனை, செந்தாமரையில் உள்ள தேனை குடித்து சிறகரித்த ஒரு வண்டு. இங்க தும்பி, அத்தும்பினா வண்டு தும்பி சார்ந்ததுதான். அத்தும்பி பாடும் அது போல. அதாவது மலர்ல இருக்கக்கூடிய தேனை குடிச்சிட்டு அந்த வண்டு தன் சிறகு அடித்து நன்றி சொல்லுமா. அது போல யாம் பாடி, நான் பாடி பாடியே உன்னை புகழ் உரைவிக்கிறேன். யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழக்க தனித்தமிழே. முழக்க தனித்தமிழே. சிறப்பான ஒரு இவர் பாட்டே ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான பாட்டா இருக்கும். தமிழ் மீது அவ்வளவு ஒரு வெறி கொண்டவர்னு சொல்லலாம். ஓகேவா? எல்லாமே எல்லா பாட்டும் இப்படிதான் இருக்கும். தமிழினுடைய சிறப்பா தான் இருக்கும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா கனிச்சாறு அப்படி ஒரு பாடல் வகையில இருந்து கொடுத்திருக்காங்க. சொல்லும் பொருள் சாரி விளக்கம் பார்த்தல அழகா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க. அதே போல சொல்லியிருக்காரு கா சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மனம் வேக வேண்டும் அப்படின்றார். நான் சாகும் போதும் தமிழ் படித்து சாவேன், என் சாகும் என்னுடைய சாம்பலும் தமிழ் மனம் வீசும் அப்படின்றார். ஓகேவா? ஓகே, நூல்வழி பார்க்கலாமா? ஓகே, நூல்வழி பார்க்கலாமா? சூப்பரா இருக்கும். நான் சொன்னது ஆல்ரெடி கொஞ்சம் என்ன மாற்றம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1. ஓகேவா? 3 தொகுதியை வெளியிட்டா சொல்லியிருந்தா கனிச்சாறு. ஓகேவா? அதுல ஒரு தொகுதியில இருக்கு. தொகுப்புல இருந்தா அந்த பாட்டை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் இதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதான் இதழ். ஓகேவா? இதழ்கள்ல இன்னொரு இதழ் ஞாபகம் வச்சுங்க. உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம். அப்படின்னா துரை என்பது அவங்க அப்பா பேரு. ஓகேவா? இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனார். உலகில் இவர் உலகியல் 100 பாவிய கொத்து. உலகியல் 100 பாவிய கொத்து, நூற்றாசியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலான நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. கேட்பாங்க, தமிழின் கருவூலம் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. திருக்குறளின் மெய்ப்பொருள் உரை. ஓகேவா? தமிழுக்கு கருவூலமா. கருவூலமா என்ன? ஒரு கோயிலுடைய கருவறைன்னு சொல்லுவாங்க. கருவறை தான் கருவூலம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு கோயிலுக்கு அந்த கடவுள் இருக்கக்கூடிய ஒரு அறை எவ்வளவு ஒரு சிறப்பானதோ அதே போல தமிழுக்கு கருவூலமாக இருப்பது இந்த திருக்குறளுடைய மெய் பொருள் உரை. ஓகேவா? இவர் நூல் என்ன பண்ணிட்டாங்களாம்? நாட்டுடைமை ஆக்கிட்டாங்களாம். சரியா? சரி, நெக்ஸ்ட். இது 10th இருக்குது. அடுத்து பார்க்கலாமா? இந்த லைன் இதுல இருக்கு, 10th இருக்கு. நற்றினை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகமும் புறமும் என்று இத்திரத்த 8 தொகையாம். அதாவது 8 தொகை நூல்களை இங்க வரிசைப்பற்றி பாட வச்சிருக்காங்க. நற்றினை 1, நல்ல குறுந்தொகை 2. நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் இது குறுந்தொகை.
ஐங்குறு 100, பதிற்று 10, பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், ஓங்கு அடைமொழி, கற்றறிந்தார் ஏத்தும் களி 6, அகம் 7, புறம் 8 என்று இத்திருத்த 8 தொகையாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 6th புக்ல இருக்கு. ரைட்டா? 6ஆம் வகுப்புல இந்த புக் இருக்கு. தமிழ் கும்மி, தமிழ் கும்மின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அழகா பார்க்கலாமா? அத பாருங்க, பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழை போற்றி பாடுவதுதான் பாருங்க. இந்த கும்மி தமிழை போற்றி பாடி ஆடுவது தான் இந்த கும்மி பாட்டினுடைய ஒரு சிறப்பு. ஓகேவா? பாட்டு பாடலாமா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. ஓகேவா? நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. இங்க பாருங்க, அட்லைன் பாருங்க. நிலம், நிலத்துல 8 திசை இருக்கு. 8 திசை இருக்கு, 4 திசை தான் இருக்கு கிடையாது. 8 திசை இருக்கு. ஓகேவா? 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் மணக்க புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழினா என்ன? பல நாட்கள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஓல்டர். ஓகேவா? ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் பல நூல் கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டுருக்கும். ஓகேவா? நல்லா பாருங்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும், அந்த தாழ்வு மனப்பான்மை உடச்செறியுமா. அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அரண்மேன்மை கிட்டும், அறமேன்மை கிட்டும், இந்த மேதி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து முடிக்கிறார். ரொம்ப நல்ல பாட்டு தான், ஞாபகம் வச்சுங்க. சொல்லும் பொருள் மாத்தலாமா? பாருங்க. ஆழி பெருக்குன்னா என்ன? கடல் கோள். ஆழி பெருக்கு என்பது சுனாமி, கடல் கோள். ஓகே. மேதினா உலகம், மேதினா மேதி அப்படின்னா எருமை. ஓகேவா? ஊழினா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு என்பது அரிய விரும்பான்மை. ஓகேவா? ரைட். இதுல என்ன கொடுத்துருக்காங்க இவரை பத்தி பார்த்தலாமா? இவருடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம். ஓகேவா? துரை மாணிக்கம். துரை இந்த அப்பா பேரு ராசமாணிக்கம் தான் அவருடைய இயற்பெயர். ஓகேவா? பாவலரு எனும் சிறப்பெயரால் அழைக்கப்படுறாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூற்றாசியம் இதெல்லாம் அவருடைய நூல்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் அவருடைய இதழ்கள். தனித்தமிழின் உணர்வை பரப்பியவர் பாவலர் இவர். ஓகேவா? இந்த பாட்டு வந்து கனிச்சாறுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல ஒரு பாட்டு வரும். வான் தோன்றி வழி தோன்றி 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 சொல்லிட்டு வரும். அப்படி வந்தாலும் யாரு? வாணிதாசன். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரித்த இதெல்லாம் பாத்துருங்கப்பா, நம்ம பாத்துலாம் அதெல்லாம். இப்போ ஓல்டு புக் போறோம். சரியா? ஓல்டு புக்ல இந்த பாட்டு பார்த்தலாமா? ஓல்டு புக்ல ஓய்வும் பயனும். ஓகேவா? ஓய்வும் பயன் இருக்கு பார்த்தலாம், பாட்டு பார்த்தலாமா? பாருங்க. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. புரியுதா? ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு. பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய். இத செஞ்சா அது வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தாக்குறும் துன்பம் யாவையும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். உன்னை தாக்க வரும் துன்பம் யாவும் தமிழ்கிட்ட அது மடிஞ்சு போயிடுமா, செத்து போயிடுமா தமிழ்கிட்ட. பாருங்க எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. சிறப்பானதா இருக்கு பாருங்க. அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்திகள் படிப்பாய். செறிவுறும் உன்றன் அறிவு உள்ள செழுமையும் வலிமையும் பெறுவாய். மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் மெய்மையும் களைவாய். ஓகேவா? சிறப்பான ஒரு பாடல். யார் எழுதியிருக்கா? பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அவருடைய புக் பேக் பார்த்தலாமா? இவர் தான் வந்து பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தி பார்த்தலாமா? சிறப்பானதா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்
ஆசைக்குறிப்பு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும், நம்ம பார்த்தாச்சு. துரைமாணிக்கம். ஊர் என்னது? சேலம். சமுத்திரம் ஊர்ல பிறந்தவர். பெற்றோர் பேர் பாருங்க. துரைசாமி குஞ்சம்மாள். துரைசாமி குஞ்சம்மாள். 10/3 33. 10/3 1933. 11/6/1995. முடிஞ்சு போச்சு. கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூற்றாசியம். இந்த ஐயினுடைய முதல் பகுதி வேலூர் சிறையில் இருக்கும்போது வெளியிடுவார், எழுதுவார். 2ஆம் பகுதி எமர்ஜென்சி பீரியட்ல அவர் கைது பண்ணுவாங்க, அப்போ எழுதி வெளியிடுவார். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இதெல்லாம் அவருடைய இதழ்கள். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது பாருங்க. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார். ஓகேவா? இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பறவைகள் என்னும் ஒரு குழந்தை பாடல் தொகுப்புல இருந்து 2ஆம் பகுதியை வந்து பாடல கொடுத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை அப்படின்னு ஒரு 3 பிரிவா அமைச்சிருக்கிறாங்களாம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, சிறப்பா பார்த்தாச்சு. ஓகேவா? தமிழ் படித்தால் அறம் பெருகும் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு, ஓல்டு புக்ல இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன், வீடியோ போடுறேன். சரியா? ஒரே பாட்டு மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இதுதான் தேர்வு. இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வேற எங்கேயுமே மிஸ் ஆகாது. தெளிவா படிச்சிருங்க. படிச்சுட்டு அப்படின்னா நம்ம அழகா கிராக் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட். என்னால நான் ஒன்றும் பணம் சம்பாதிக்க போறது இல்ல. சப்ஸ்கிரைப் வேற போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.